கார்த்திக் தீபா சீரியல் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. ரியாவை வந்து உச்சி வெயிலில் வந்து அங்கிட்டு இங்கிட்டு அலைய விட்டு மாஸ் காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம மைதிலியும் மீனாட்சியும் வேறு லெவலில் ஃபன்னாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. கார்த்தி வந்து எப்போதும் போல் ஃபேக்ட்ரிக்கு வந்து கிளம்புறப்ப வந்து கரெக்டாக வந்து நீ அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் நம்ம தான் வேலை செய்யணும் இல்லை அப்படின்னோடனே, உன்னை முதலாளியாக பார்க்குற இடத்துல வந்து நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன். நான் என்ன பண்ணேன், அவங்க பார்க்குறதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் என் வேலையை சரியாக தானே செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, அந்த மாதிரி உனக்கு மரியாதை கிடைக்கிற இடத்துலலாம் நான் வந்து உன்னை வேலை வச்சுக்க முடியாது, நீ நான் சொல்கிற இன்னொரு இடத்துக்கு ஃபேக்ட்ரிக்கு போ அப்படின்னு சொன்னோன்னே, சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. கார்த்திக் உனக்கு சரின்னு தோணுனா செய், இல்லைன்னா போகாத அப்படின்னு கரெக்டாக வந்து அபிராமி அம்மா சொன்னோன்னே, ஏம்மா உங்கள் பையன் வந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, பயமாக இருக்கா அப்படின்னோடனே, எனக்கு பயமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை கார்த்திக், நீ தைரியமாக போயிட்டு வா, எதுவாக இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, கார்த்திக் வந்து புது ஃபேக்ட்ரிக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் அவங்களுக்கு கார்த்திக்கு முன்னாடியே ஆனந்தும் சரி அருணும் சரி வந்து வாசலில் வந்து நின்றுட்டுருக்காங்க. மாலையோடு எடுத்துகிட்டு வராங்க. இவங்களுக்கு தான் இருக்க போகுதுன்னு நினச்சி பல்பு வாங்கிட்டாங்க. கடைசியில் பார்த்தா கார்த்திக் மாலையை போட்டுடுறாங்க. சார் என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டோன்னே, என்ன சார் பேசுகிறீங்க, நீங்கள் அவார்டெல்லாம் வாங்கினீங்களா, அப்போல்லாம் நாங்கள் டிவியில் பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கோம், அது மட்டும் இல்லை எங்களுக்கு நீங்கள் நிறைய உதவி செஞ்சுருக்கீங்க, கடந்த 2 வருஷத்தில் வந்து கண்டினியூஸாக வந்து சம்பளம்லாம் வந்து கொடுத்து மேற்கொண்டு வந்து போனஸு எல்லாமே செஞ்சது நீங்கள் தான் அப்படின்னு அம்மா அடிக்கடி சொல்லியிருக்காங்க சார், அதனால் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கார்த்திக் கூட வந்து அப்படியே போயிடுறாங்க. இவங்க 2 பேர் வந்ததையே கண்டுக்கல, செம காமெடியாக போயிடுச்சுன்னே சொல்லலாம். யோ நாங்கள் இங்கே 2 பேர் நிற்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாதா அப்படின்னு. தெரியல சார், தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு 2 மாலையை போட்டு வந்து அசத்திருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு மாலையை வந்து, பரவாயில்ல இப்போ என்ன இந்த மாலை தான் இருக்குல்ல, உங்கள் தம்பிக்கு போட்டானே உங்களுக்கு போட்டானே எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் போடுவேன்னு 2 பேரும் வந்து மாலையை போட்டு வந்து பிச்சுக்கிறாங்க 2 ஸ்டாஃபும். கடைசியில் பார்த்தா வெறும் கயிறை வந்து ஆனந்த் கழுத்தில் போட்டுட்டு வாழ்க்கைன்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க. அங்கேருந்து போகும்போது எல்லாம் போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அருண் வந்து அப்போ தான் சொல்கிறாப்புல, பாத்தியா அவன் எந்த பால் போட்டாலும் 6 அடிக்கிறான், நீ கிரவுண்டே இல்லைன்னா கூட அவன் வந்து வீட்டில் உட்காந்து கூட 6 அடிப்பான் போல், அதனால் வந்து நீ தேவையில்லாமல் ரொம்ப யோசிக்காத, நடக்கிறது நடக்கட்டும், விட்டுரு, ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்போ வாட்டி வந்துட்டா தோற்றுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தீபா வந்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே யாரையுமே கார்த்திக் சாருக்கு தெரியாது, என்ன கஷ்டப்பட போகிறாரோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தீபா கரெக்டாக வந்து மைதிலி வந்து ஐடியா பண்ணுறாங்க, இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் இப்போ தானே பாரு, நல்ல பலன்னு வந்து இருக்கா, இவளை கொஞ்சம் நேரம் வந்து வெயிலில் ஓட விடுவோமா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிற அப்படின்னு மீனாட்சி சொன்னோன்னே, இப்போ பாருங்களேன் அவளை வந்து ரெடி பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரலை மாற்றி வந்து புது நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. கரெக்டாக ரியா ஃபோனை எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு ஆனந்த் வாய்ஸில் பேசுகிறாங்க. நம்ம மைதிலி செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம வந்து டின்னருக்கு நைட்டு ரெஸ்டாரண்ட்டு சினிமாக்கெலாம் போகிறோம், நீ முதல்ல ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே வந்து பார்க்கிங் இருக்கும்ல, அந்த உச்சி வெயில் அங்கே அடிக்கும், அந்த இடத்துல நில்லு, நான் வந்து உடனே நீ வந்து நில்லு, அங்கேயே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு ஒரு அண்ணா நகர் மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வந்து சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களும் ரெடி ஆகிடுறாங்க. இந்த பக்கம் வந்து இப்போ ரியா வந்து ரெடி ஆகிட்டு வர்றதை பார்த்தோன்னா வந்து இது சரியாக வராது, இந்த மைதிலியும் சரி இவளையும் சரி மீனாட்சியும் பார்த்து வந்து நம்ம கிண்டல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்திங்களா நாங்கள் ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டலுக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டு சினிமாவுக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் பார்லர்லாம் போயிட்டு லேட்டாக தான் வருவோம், நானும் ஆனந்தும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகிறோம், சில பேருக்கெலாம் கொடுத்தே வைக்கல அப்படின்னு ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ரியா கிளம்பி போனோன்னே சிரிப்பு தாங்க முடியாமல் 2 பேரும் விழுந்து சிரிக்கிறாங்கன்னே சொல்லலாம். உடனே வந்து போயிட்டு வந்து உச்சி வெயிலில் போயிட்டு வந்து நிற்கிறாங்க. வந்துட்டேன் ஆனந்த், எங்கே இருக்க அப்படின்னோடனே, நான் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன், ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னோடனே சரின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஆகுது. அதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க. புதுசாக ஒரு கிளைண்ட் வந்துட்டாங்க, அதனால் வந்து மைதிலி வந்து மேற்கொண்டு ஒரு 10 நிமிஷம் சொல்கிறாங்க. சரின்ட்டு நிற்கிறாங்க. அதுக்கடுத்தது மறுபடியும் கால் பண்ணுறாங்க. கரெக்டாக பார்த்தா இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் மீட்டிங்கு. அப்போ தான் கார்த்திக் வந்து பதிலடி கொடுக்க முடியும், அதனால் நீ அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது. வெயிலில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தண்ணி தாகத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து வர்ற ஆட்டோக்காரங்க எல்லோரும் வந்து கேட்குறாங்க, எங்கே மேடம் போகணும் அப்படின்றோன்னா, அதுவே எனக்கு தெரியாமல் தான் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணால் மைதிலி வந்து இதோ வந்துட்டேன் கிளம்பிட்டேன் அப்படின்னு ஆனந்த் வாய்ஸில் வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் அங்கே நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே நின்று நொந்து நூடுல்ஸ் ஆகிடுறாங்கன்னே சொல்லலாம். அதோட எபிசோடு அட்டகாசமாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.